Good morning, 9th standard students. Today in your English class, we are going to see your unit number 3 drama named Old Man River, written by Dorothy Deming. So this is going to be a drama kind of prose. So let's get into the lesson. Before getting into the lesson, we'll see a small warm-up. Look at these pictures of cyclone, floods, earthquake and tsunami. So இதுல வந்து cycloneனா புயல், floodனா வெள்ளம், earthquakeனா உங்க எல்லாருக்குமே தெரியும். then tsunami. இதெல்லாமே வந்து நம்ம சுனாமியும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம், பார்த்திருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நேச்சர்னால கிரியேட் பண்ணப்படுற சில டிசாஸ்டர்ஸ், பேரழிவுகள். இதனால வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காசஸ், இதனால என்னென்ன டேமேஜஸ் அண்ட் நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ரைட் இட் இன் யுவர் நோட் புக். நெக்ஸ்ட் வந்து இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்க இங்க வந்து ஃபில்அப் பண்ணணும். ஒன் வந்து கொலாப்ஸ்னா இப்போ எர்த்குவேக் வந்தா பில்டிங்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கும்போதும் என்னென்ன அழிவுகள் நம்மளுக்கு வந்து நடக்குது அப்படின்றத வந்து நீங்க அந்த வேர்ட்ஸை வந்து இங்க வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் வார்ம் அப் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் third one வந்து imagine a situation where your house is surrounded by water and answer the following. ஸோ ஒரு ஃப்ளட் வருது, அப்போ உங்களோட வீடு வந்து ஃபுல்லா வாட்டரால சரவுண்ட் ஆயிருக்கு. அப்போ நீங்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் வந்து பண்ணுவீங்கன்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. வாட் ஹெல்த் ஹசார்ட்ஸ் ஆர் காஸ்ட் when water stagnates around your place. ஸோ உங்களோட வீடை சுத்தி தண்ணி தேங்கி இருந்ததுன்னா என்னென்ன ஹெல்த் ஹசார்ட்ஸ் கிரியேட் ஆகும். கண்டிப்பா வந்து மஸ்கிட்டோஸ் ப்ரீட் ஆகும். மஸ்கிட்டோஸ் ப்ரீட் ஆகிறதுனால நம்மளுக்கு மஸ்கிட்டோவால டிரான்ஸ்மிட் ஆகிற நிறைய வைரல் டிசீசஸ் வந்து கண்டிப்பா வரும். when there is a power shutdown for long hours during floods, what will you do? ஸோ கண்டிப்பா வந்து ஃப்ளட், அதாவது புயல், வெள்ளம் வரும்போது கண்டிப்பா பவர் சப்ளை எல்லாமே வந்து கட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு 1 day ஃபுல்லாவே வந்து நம்ம வீட்டில் வந்து பவர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? What precautions would you take if there is an announcement about flooding in your area? ஸோ உங்களோட ஏரியால வந்து ஃப்ளட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா நீங்க அந்த ஏரியால இருக்க மாட்டீங்க. You will take all your belongings and go to a safer place, இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்து all these questions are for you to think. Next, list out the human activities which have an impact on nature. Complete the table. இப்போ வந்து இங்க வந்து certain human activities கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ்னால நேச்சர்ல என்னென்ன இம்பாக்ட் அது காஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம இங்க எழுதணும். dumping of toxic waste into oceans. ஸோ ஓஷன்னா சீல வந்து டாக்ஸிக் வேஸ்ட், டாக்ஸிக்னா விஷத்தன்மை வாய்ந்த வேஸ்ட், இதெல்லாமே வந்து ஓஷன்ல டம்ப் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா மெரைன் லைஃப்னா lives which live in sea water, அதான் வந்து மெரைன் லைஃப். இது எல்லாமே அந்த மெரைன் லைஃப் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. using of aerosol and air conditioners. So definitely it causes air pollution, which in turn affects birds. Not only birds, human beings கூட தான் air pollution affect பண்ணும். encroaching in forest area. So forest areaல போய் நம்ம வந்து trees எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம வந்து encroach பண்ணி அங்க நம்மளோட living start பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா deforestation நடக்குது. So in turn it poses a threat to animals living in forests and also deforestation, மரங்கள்லாம் வெட்டப்படுறதுனால நம்மளுக்கு ரெயின்ஃபால் இதெல்லாமே வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. disposal of non-biodegradable waste. அதாவது non-biodegradable wasteனா which cannot be decomposed by bacteria and other microorganisms. ஸோ அது வந்து எப்போதுமே வந்து நம்மளோட ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணிட்டே இருக்கும். பிகாஸ் அது வந்து மக்கி போகாது. ஸோ அதனால என்ன ஆகும்னா
அப்படியே அது வந்து ஒரு வேஸ்டாகவே தான் வந்து நம்மளோட லேண்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்போசல் ஆஃப் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, டெஃபினட்டாக ஒரு நாள் வந்து இட் லீச் இன் டு ஆல் அவர் லிவிங் என்விரான்மெண்ட். ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கு அந்த நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எல்லாம் வந்து எங்கே டிஸ்போஸ் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்து இட் இன்டர்ன் காசஸ் soil pollution, land pollution, and it affects human beings. Then emission of smoke from industries and vehicles, these also cause air pollution. So this is your warm up. Go through panni paatittu just write few sentences about all these questions asked. So this is your drama. We are getting into this drama. So idla vara characters parunga. Amy Marshall, 17-year-old, Betty Marshall, her younger sister, Rose Field, 16 years old, the Marshall's neighbor. So Amy Marshall, Betty Marshall ரெண்டு பேரும் sisters. இவங்களோட neighbor வந்து Rose Field. Sarah Field, 9 years old, Rose sister. So Rose Field, Sarah Field, இவங்க ரெண்டு பேரும் sisters. And இவங்க வந்து இந்த Marshallஸோட neighborsனா பக்கத்து வீட்டுக்காரங்க. Jim Hall, 17 years old, another neighbor. So Jim Hall வந்து இவங்களோட இன்னொரு neighbor. Mr. Peters, member of the Red Cross Disaster Committee. Penny Marsh, Red Cross nurse. So இவங்க தான் வந்து இந்த dramaல வர characters. இப்போ I'm going to read this drama fully. அதாவது ஒரு பேஜ்ல இருக்கிற இவங்களோட dialogues ஃபுல்லா நான் படிச்சுட்டு I will explain it to you. Listen to it carefully. Time வந்து late afternoon in March. Setting வந்து living room of the Marshall home. So Marshall, அதாவது இந்த Amy Marshall, Betty Marshall இருக்காங்க இல்லையா, இவங்களோட வீட்டில் தான் வந்து first scene நடக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்ல ஒரு நாள் லேட் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு ஈவினிங் டைம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் 1ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Amy, Betty and Rose. They are sitting around the living room table. Amy and Rose are knitting. Betty is looking at pictures in a magazine. The stage is not very bright. So Amy, Betty, Rose இவங்க மூணு பேரும் லிவிங் ரூம் டேபிளில் வந்து உட்காந்துருக்காங்க. ஏமியும் ரோஸும் வந்து knittingனா வந்து இந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் knit பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து knitting, அது பண்ணிட்டு இருக்காங்க. பெட்டி வந்து மேகசினில் பிக்சர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பட் வந்து இட் இஸ் நாட் வெரி பிரைட், அதாவது அவங்க இருக்கிற இடம் வந்து பிரைட்டாக இல்லை, ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இப்போ டயலாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. Rose, goodness, it gets dark early on these rainy days. Mind if I raise the shade a bit, Amy? No, do, but I guess we need the light on too. She goes over and puts on the electric light. ஸோ ரோஸ் ஃபீல்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெய்னி டேஸில் வந்து சீக்கிரமே வந்து இருட்டாயிடுது, நான் வந்து கொஞ்சம் ஷேட், அதாவது லைட் ஷேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க. ஏமி வந்து சொல்கிறாங்க ஓகே பண்ணு, பட் லைட்டையும் ஆன் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷீ ஸ்விட்சஸ் ஆன் தி லைட். ரோஸ் கோயிங் டு த விண்டோ. ஹவ் இட் ரெயின்ஸ் இன் ஷீட்ஸ் அண்ட் லுக், யுவர் பேக்யார்ட் இஸ் அ ஸ்மால் லேக். Amy joining Rose at the window. Gracious, I've never seen it rain so hard, and this is the 3rd day of it. Betty puts down the magazine and runs to the window. Wee, it's more than a lake, it's a sea. The radio said the river was above flood stage this morning, whatever that means. Amy, it means that water is above that white line on the bank at Thompson Bridge. It must have covered the South Meadows and the highway there. It is not only the rain, it's the snow melting in the hills in the northern part of the state. The girls return to the table. Oh, I hope we don't have a flood here. There is a noise of stamping feet and someone breathing hard. The girls all look to the right, the direction of the sounds. Jim Hall, entering from right in shining wet raincoat and rain helmet, which he drags off as he enters. He is panting. Gosh, girls, it's a cold burst. He kicks off his shoes. I've run every step of the way from school to get here. The river is rising fast. The Burnett Dam gave away an hour ago, they say, and it looks bad. Where is your mother, Amy?
ஸோ இந்த பேஜில் வந்து இருக்கிற டயலாக்ஸில் என்ன நம்மளுக்கு புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னிங் வந்து கண்டினியூஸாக ரெயின் ஆகிட்டுருக்கு, 3 days ரெயின் ஆகிட்டுருக்கு. ஏமியோட வீட்டு பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பயங்கரமாக ஸ்டாக்னேட் ஆகிருக்கு. ஸோ இவங்க இந்த 3 கேர்ள்ஸும் வந்து பேசிக்கிறாங்க, இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி மழை பார்த்ததே கிடையாது. ஸோ ரேடியோவில் வந்து ஃப்ளட் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு டேம் ஒன்று இருக்குது. அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் சாரி தெர் இஸ் அ பிரிட்ஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் மேலே ஒரு பிரிட்ஜ் கிராஸ் ஆகுது. அந்த பிரிட்ஜில் வந்து வெள்ளம் வரத்துக்கான ஃப்ளட் வரத்துக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஹால் வந்து அப்போ தான் வெளியே இருந்து உள்ளே வராரு. ஜிம் ஹாலும் இவங்களோட ஒன் ஆஃப் த நெய்பர்ஸ். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற பர்னட் டேம் வந்து ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சிடுச்சு. ஸோ ரிவரும் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க ஏமின்னு சொல்லி கேட்குறாரு. நெக்ஸ்ட் ஏமி, she took Dick to the dentist and was going to stop at Mrs. Brown's for a recipe on her way home. She ought to be here soon. Jim, and your father? In Chicago on business. But why all the questions, Jim? Well, you see, he is interrupted by the ring of the telephone. Amy exits left to answer it. Her voice can be heard clearly. Hello, yes, mother, I know. Isn't it awful? How will you get home? Yes, mother, I'm listening carefully. Amy's voice grows very serious. Yes, I will. No, mother, no, I won't. Jim Hall is here and Rosefield too. Yes, all right, I'll tell them. Goodbye. Amy returns to the room. She is looking very scared. Mother can't get home from Mrs. Brown's. The bridges between here and town are under water. Rose, mother says you are to telephone your mother right away and tell her you will spend the night here. I will, that'll be fun, hurries from the room. Amy, Betty, you and I are to fill all the bowls, tubs, pails and pitchers with fresh water in case the town supply is cut off or made unsafe to drink. Mother says she hopes you will stay and help us, Jim. Jim, that's why I came. Amy, I think I'll look up a lantern and... Betty, interrupting, I've got a flashlight, I'll get it and some candles. Rose, from outside, still at the telephone with irritation. Central, I'm trying to get main 3022. I can't. There is a pass and Rose comes to the door, her face frightened. The telephone is dead. I can't get Central. There is not even a buzzing on the line. ஸோ இந்த சீனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏமி வந்து ஜிம் வந்து ஏமியோட வீட்டுக்கு வந்து மழையில் நனைஞ்சிட்டே வராரு. அப்போது ஏமி கிட்ட கேட்குறாரு அம்மா எங்கன்னு கேட்கும்போது ஏமி சொல்கிறாங்க அம்மா வந்து அவங்களோட ஏமியோட பிரதர் டிக்கை கூப்பிட்டுட்டு டென்டிஸ்ட் பார்க்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வர வழியில் மிஸ்ஸஸ் பிராண்ட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு டின்னர் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க அப்பா எங்கன்னு கேட்கும்போது அப்பா வந்து சிகாகோ போயிருக்காரு பிஸ்னஸ் விஷயமா. எதுக்காக இவ்வளோ கொஷின்ஸ் கேட்குற ஜிம்னு கேட்கும்போது ஜிம் ஏதோ சொல்ல வராரு. அப்போது அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஏமி போய் அந்த ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஏமியோட அம்மா தான் பேசுகிறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களால வந்து வீட்டுக்கு இன்னைக்கு நைட்டு வர முடியாது. பிகாஸ் ஏன்னா இவங்க வீட்டுக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆனதுனால அவங்களால வந்து திரும்பி வர முடியாது. ஃபுல்லாக ஃப்ளட்டில் வந்து பிரிட்ஜ் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதை வர முடியாது. அதனால நீ வந்து வீட்லேயே நீயும் பெட்டியும் பத்திரமா இருங்க. ப்ளஸ் எல்லா பவுல்ஸ் அப்புறமா பெயில்ஸ் எல்லா பாத்திரத்துலேயும் வந்து ஃப்ரெஷ் வாட்டரை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு பவர் சப்ளை கண்டிப்பாக போயிடும். அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் ஜிம்மையும் ரோஸ்ஃபீல்டையும் நைட்டு வீட்லேயே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏமி இதெல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து இவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ ரோஸ்ஃபீல்ட் கிட்ட சொல்லி உங்கள் அம்மா கிட்ட போய் நீ ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண இந்த மாதிரி இன்னைக்கு நைட் நீ இங்கேயே இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா ரோஸ் வந்து போயிட்டு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. பட் டெலிஃபோன் லைன் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. டெலிஃபோன் வந்து
டெட்டாக இருக்கு, சுத்தமாக லைனே போகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ டூ யூ நோல பாருங்க, இது வந்து ரெட் கிராஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நம்மளோட இந்தியாவில் கூட வந்து ரெட் கிராஸ் சொசைட்டி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இது எந்த மாதிரி சொசைட்டின்ற இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. The Red Cross Society is an international humanitarian service organization. It is the biggest independent, non-religious, non-political, non-sectarian and voluntary relief organization treating people equally all over the world without any discrimination as to their nationality, race and religious beliefs. So Red Cross Society அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அது வந்து ஒரு நிறுவனம். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு நிறுவனம். ஏன்னா அவங்களோட நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது, எல்லா கண்ட்ரீஸ்லையும் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் பொலிட்டிக்கல், எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தது கிடையாது, எந்த காஸ்ட், இந்த ரிலீஜன், அந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினைவாதமும் இல்லாமல் வாலண்ட்ரியாக அவங்க தன்னார்வமோட எல்லாருக்கும் வந்து பீப்புள், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஈக்குவலாக வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேஷ்னாலிட்டி, ரேஸ், ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் இது எதுவுமே, அதாவது நேஷ்னாலிட்டினா இந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், இந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணும், இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி வந்து ஜெனீவாவில் 1863 வந்து ஜீன் ஹென்ரி டுனாண்ட் அப்படின்றவரால் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அவரோட ஃபோட்டோ தான் இது. அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் ஹீ இஸ் தி ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் அவார்ட் ஃபார் பீஸ் இன் 1901. அவருக்கு வந்து இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி ஆரம்பித்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனால 1901 நோபல் அவார்ட் ஃபார் பீஸும் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜிம் means the lines are down between here and town. Well girls, let's get organized. Betty, look up your flashlight and candles, lamps, lanterns or anything you've got. Rose, fill the tubs and pails, and Amy and I will check on food, blankets and coats. Better get out the first aid kit. Everyone make it snappy. Rose and Betty exit left. Jim turns to Amy. This is serious, Amy. I don't want to scare you, but your house is in the direct line of the river. If the dam has given away, he goes to the window. Well, if it has, you can see for yourself that it means we can't get out by the main road and we are already cut off from the south side. Look, he points out of the window. Amy joins him. She gasps. Jim, the water is up around the garage. I thought it was just a pool in the garden, but it's... Jim, soberly, the river. Yes. Aye, that's Old Man River himself creeping up to your door. Jim and Amy watch it a moment. Amy shudders. Oh, Jim, I'm scared. Jim, placing a hand on her shoulder. Steady, old pal. We've been through bad things before and come out safely. Remember the school fire? First thing, we must not let the others see how scared we are. Next, get all the things you can together here. Water, food, blankets, coats, lights. I'm glad I served on the Junior Red Cross Emergency Squad during the war. It's too bad you live in a bungalow instead of a 2-story house, but we can always climb to the attic and onto the roof. Amy, still staring out of the window. How fast is the river rising, do you think, Jim? I don't know, and it might stop before it reaches us if only the rain would let up. We will signal for help from the roof. They will send a boat or something. Rose, entering left. I've got enough fresh water to last us a week. Who will send a boat for us, Jim, and from where? She goes to the window, screams. Horrors, look at the river. Amy, shh, Rose, don't tell the others. Jim says we'll be all right. Let's see what food we have on hand. Betty, entering left. Here are the lights. Did you say food? Hark, what's that? All four stand perfectly still, listening. From far off, a child's voice is heard. Sarah, Rose, it's me, Sarah. ஸோ இந்த பேஜில் வந்து இந்த ஸ்டோரியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிம் வந்து எல்லாருக்கும் வந்து டைரெக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. எல்லா
other girls க்கு வந்து he gives directions. He says lamps, lanterns, flashlights, candles எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ரோஸ் வந்து எல்லா tubs and pailsலயும் water fill பண்ணு. ஏமி வந்து ஏமி அண்ட் ஜிம் ரெண்டு பேரும் வந்து ஃபுட் பிளாங்கெட்ஸ் கோட்ஸ் எல்லாம் இருக்கா. பிளாங்கெட்ஸ்னா போர்வை, கோட்ஸ்னா நம்ம வின்டர்ல போட்டுக்கிற அந்த ஓவர் கோட், இதெல்லாம் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமி கிட்ட சொல்றாங்க. ஏமி இது வந்து சீரியஸா, ஏன்னா வந்து உன்னோட வீடு வந்து ரிவருக்கு டைரக்ட் லைன்ல இருக்கு. ஸோ ரிவர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா கண்டிப்பா உன்னோட வீடு வந்து ஃபுல்லா வாட்டர் வந்து சரவுண்ட் ஆயிடும். ஸோ ஃப்ளட் வந்து சரவுண்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக நடந்து மெயின் ரோட்க்கு போக முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வேறு மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஏமி வந்து வெளியே விண்டோ வழியாக பார்க்கும்போது கரேஜ், அதாவது கரேஜ் அப்படின்றது வந்து அவங்களோட வண்டி பார்க் பண்ணுற இடம், அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வாட்டர் வந்திருக்கு. ஸோ ஏமி இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து ஜஸ்ட் வாட்டர் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு, தண்ணி தேங்கி இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து வெள்ளம், அதாவது ரிவர் உடஞ்சி, ரிவர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ரோடுக்கு வந்து இவங்க வீட்டை சுற்றி தேங்கி இருக்கிறது தான் அது. ஸோ ஜிம் சொல்கிறாரு, இல்லை நீ கவலைப்படாத, நம்ம வந்து இதை விட டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு வாட்டி ஃபயர் ஆச்சு, நம்ம நல்லபடியாக வந்து எல்லாரும் தப்பிச்சு வந்தோம்ல, அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக இந்த எமர்ஜென்சிலேருந்தும் நம்ம வந்து நம்மளை வந்து சேஃப்கார்ட் பண்ணி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு பங்களாவில் இருந்திருக்கீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து அட்டிக் வழியாக மேலே இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் வழியாக கிளைம் பண்ணி ரூஃப்க்கு போயிடலாம். நம்ம எல்லாரும் போயிட்டு அங்கேருந்து யாருக்காவது சிக்னல் பண்ணால் நம்மளுக்கு போட் அனுப்புவாங்க, அதுலேருந்து நம்ம வந்து மெயின் ரோட்க்கு போயிடலாம் அப்படின்னு ஜிம் ஐடியா கொடுக்குறாரு. ஸோ இவர் இப்படி பேசிட்டு இருக்கும் போது ரோஸ் வராங்க. ரோஸ் வந்து சொல்கிறாங்க, நான் எல்லாத்துலேயும் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பிடிச்சி வச்சுட்டேன், ஒரு வாரத்துக்கு தேவையான ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் நம்மளுக்கு போட் அனுப்புவா ஜிம் கேட்குறாங்க. அப்போது அவங்களும் வெளியே பார்க்குறாங்க, அவ்வளோ தண்ணி இவங்க வீட்டை சுற்றி வந்திருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. ஸோ ஏமி சொல்கிறாங்க, யார்கிட்டையும் சொல்லாத ரோஸ், ஏன்னா நம்ம யாரையும் பயமுறுத்தக்கூடாது, இந்த டைமில் நம்ம பயந்தோம்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பெட்டி வந்து எல்லா லைட்ஸும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது விண்டோ வழியாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. யாரோட சத்தம் இது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அது வந்து சாரா, ரோஸ்ஃபீல்டோட சிஸ்டர் சாராவோட சத்தம் தான். அந்த குழந்தை வந்து வெளியே ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்கிற சத்தத்தை இவங்க கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து டூ யூ நோவில் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் அன் எமர்ஜென்சி ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எனிவேர் இன் இந்தியா, த நம்பர் யூ ஷுட் கால் இஸ் 108. ஸோ நம்மளோட இந்தியாவில் எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஆக்சிடென்ட்ஸோ இல்லை நேச்சுரல் டிசாஸ்டரோ எங்கே நடந்தாலும் 108க்கு கால் பண்ணால் நம்மளுக்கு ஆம்புலன்ஸ் வரும். நெக்ஸ்ட் proceed பண்ணலாம். ரோஸ், சாரா, where is she? All run to the window. There she is on the playhouse porch. How did she get there? Followed me here, probably. She loves that playhouse, the little monkey. Jim goes out calling, stay where you are, Sarah, I'll get you. It's lucky the playhouse is on high ground. Rose, still at the window, but it is not. Look, it's nearly afloat. The girls gather at the window. There goes Jim. Look, the water is above his knees. He will need dry clothes. See if you can find some of Dad's things for Jim, Betty. Sarah can have Dick's. There, he's got her. I'll make some hot cocoa for everyone. There is a thumping and voices at the right, and Jim enters carrying Sarah pick-a-back. Sarah is beaming. Hello, everybody. That was fun. Write some more, please, Jim. Jim, no, young lady, that's enough. You're heavy. She is dry as a bone, Rose. I'm not. You can have some of Dad's things. I'm going to get us some supper. As she says this, the lights go out. They all gasp and Betty screams, trying to sound casual. Powerhouse must be out of commission. Light your candles, Betty. Betty switches on the flashlight and lights 3 candles. I'm glad we have an oil stove for cooking. Rose, taking a candle, forward march to the kitchen. Betty takes a candle and follows, with Sarah trailing. All exit right, humming tramp, tramp, tramp. The boys are marching. In a low voice to Amy, the river was up another foot, Amy. Another
hour and that playhouse would have been floating out in the current. At this rate, the floor here will be underwater by morning. What will we do then, Jim? Neither Sarah nor Betty is a strong swimmer. I'm going to climb out on the roof and start waving the flashlight. Someone will see it and come for us. But who? No one is on the main road and there is no houses within sight of us. So, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாரா அந்த சின்ன குழந்தை வந்து வெளியில் அழுதுட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. ஸோ இவங்க எல்லாரும் போய் பார்க்கும்போது வெளியில் ஒரு ப்ளே ஹவுஸ் இருக்குது. ப்ளே ஹவுஸ்னால் குழந்தைங்க விளையாடுற ஒரு சின்ன இடம். அந்த இடத்துல தான் வந்து சாரா வந்து இருக்கிறத வந்து இவங்க நோட் பண்ணுறாங்க. ஸோ ஏமி வந்து கேட்குறாங்க, அவள் அங்கே ப்ளே ஹவுஸில் தான் இருக்கா, எப்படி இங்கே வந்தா அவள் அப்படின்னு கேட்கும்போது ரோஸ் சொல்கிறாங்க, என்னை ஃபாலோ பண்ணி வந்திருப்பா, அவளுக்கு இந்த ப்ளே ஹவுஸில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் ப்ளே ஹவுஸ் சுற்றியும் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஸோ ஜிம் வந்து நான் வந்து உன்னை தூக்கிட்டு வரேன் சாரா, நீ அழாத வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஜிம் வந்து அந்த தண்ணியில் அந்த இவங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் வந்து நடந்து போகிறாரு அந்த ப்ளே ஹவுஸ்க்கு. அவரோட முழங்கால் அளவுக்கு மேலே தண்ணி இருக்குது. ஸோ சாரா வந்து முதுகில் தூக்கிட்டு இவர் வராரு. ஸோ இவர் வரும்போது இவர் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிருக்கும்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஏமியோட அப்பாவோட ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் சாரா வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க. பிகாஸ் முதுகில் ஜிம்மோட முதுகில் அவங்க வர்றதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சிரிச்சுட்டே வராங்க. ஸோ ஜிம் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சாரா வந்து ட்ரையாக தான் இருக்கா, எனக்கு தான் நான் தான் ரொம்ப வெட்டாக இருக்கேன்னு சொன்னோம்னா அவங்க ஜிம்க்கு வந்து ஏமியோட அப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறாங்க. சரி நான் போயிட்டு சப்பர் மீன்ஸ் டின்னர் ரெடி பண்ணுறேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ஏமி போகிறாங்க. ஸோ ஜிம் வந்து சொல்கிறாங்க, பவர் ஹவுஸ் வந்து அப்படி அவங்க டின்னர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லும்போது தான் வந்து பவர் கட் ஆகுது அவங்க வீட்டில். ஸோ பவர் ஹவுஸில் வந்து ஐ மீன் த எலக்ட்ரிக் கரண்ட் இல்லாமல் போயிருக்கும். சரி கேண்டில் லைட் பண்ண பெட்டின்னு சொன்னோன்னா பெட்டி வந்து கேண்டில்ஸ் எல்லாத்தையும் லைட் பண்ணுறாங்க. ஸோ ஜிம் வந்து சொல்கிறாரு, இன்னும் தண்ணி வந்து இன்னும் ஒரு அடி வந்து மேலே வந்து ரேஸ் ஆயிருக்கு, இதே நிலைமையில போனால் மார்னிங்குள்ளே நம்ம வீடு ஃபுல்லாக முழுகிடும் தண்ணியில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறது ஜிம் இப்போ அப்படின்னு கேட்கும்போது, நான் மேலே போயிட்டு ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறேன், யாராவது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாரு. அதுக்கு ஏமி கேட்குறாங்க, பட் யார் வருவா, மெயின் ரோட்டில் கூட யாரும் இருக்கா மாதிரி தெரியல, பக்கத்துலேயும் வீடெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த சீன் 1 ஆஃப் திஸ் ட்ராமா. ஸோ இப்போ வந்து இவங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். மழை வந்துக்கிட்டே இருக்குது, மழை நிற்கவே இல்லை. பக்கத்துலேயே ரிவர் இருக்குது, ரிவரோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரிவர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீப்பேஜ் ஆகி தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் எல்லாம் ஃப்ளட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு ஏரியா தான் இவங்களோட ஏரியா. அங்கே தான் இவங்களோட வீடு இருக்குது. இவங்க வீடு மட்டும் தனியாக இருக்குது, பக்கத்துலலாம் எந்த வீடும் இல்லை. ஸோ தண்ணி ஃபுல்லாக இவங்க வீடை சுற்றி ரேஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதே நிலைமையில போனால் மார்னிங்குள்ளே இவங்க வீடு தண்ணியில் முழுகிடும். இப்போ இவங்க எப்படி போவாங்க, யார்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, எதுவும் தெரியல. வீட்டில் வெறும் சின்ன பசங்க மட்டும்தான் இருக்காங்க, எல்டர்ஸ் யாருமே இல்லை. பவர் கட் ஆயிடுச்சு, டெலிஃபோன் லைன்ஸும் கட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இமேஜின் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் எப்படி வெளியே தப்பிச்சு வராங்க, எப்படி வெளியே போகிறாங்க அப்படின்றது தான் நெக்ஸ்ட் சீன். இது நெக்ஸ்ட் சீனில் என்ன நடக்குது, இவங்க எப்படி வந்து அழகாக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் சீனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் சீன் 2, டைம் வந்து an hour later, ஒரு மணி நேரம் கழிச்சு. செட்டிங் வந்து Same group is in the living room with the exception of Jim. Sarah is asleep covered with a blanket and a big chair. Amy, Rose and Betty have 3 candles on the table. Betty is trying to read, putting down her book with a thud. I can't read by this light. How do you suppose our grandmothers ever did? I don't believe they tried to read, I guess. They went to bed when it grew dark. Maybe we ought to go to bed. It's nearly 11, but I could not sleep a wink. Nor I. Listen, what's that noise? All 3 listen. Rose, running to the window and peering out. I can't see a thing. It's a pitch dark. It sounded like something bumping against the house. Betty, nervously, oh, come back. Let's stick here together. Jim, entering, left in raincoat, carrying flashlight. Battery is dead. I waved it almost 100 times though. Maybe somebody saw it.
ஸோ இந்த சீனில் வந்து இவங்க கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து லிவிங் ரூமில் இருக்காங்க. ஜிம் மட்டும் அங்கே இல்லை. சாரா தூங்கிட்டா. ஸோ இவங்க பெட்டி வந்து புக்கு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால படிக்க முடியல. இந்த லைட்டில் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்மளோட கிராண்ட் மதர்ஸ் எல்லாம் வந்து வெளிச்சமே இல்லாமல் படிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ரோஸ் வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து இந்த டைமில் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் டார்க் ஆகிற டைம்லலாம் வந்து போய் தூங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏமி சொல்கிறாங்க, நம்மளும் போய் தூங்கணும், டைம் இப்போ 11 o'clock ஆயிடுச்சு, பட் ஆனால் எனக்கு சுத்தமாக வந்து கண்ணை கூட மூட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பெட்டியும் அதை ஒத்துக்கிறாங்க, ரோஸும் அதை ஒத்துக்கிறாங்க. ஏதோ நாய்ஸ் கேட்குது. என்ன நாய்ஸ் இது? ஏதோ பம்ப் ஆகுற மாதிரி, அதாவது ஏதோ ஒரு சத்தம் வருது, தப்புன்னு ஏதோ சத்தம் வருது, என்னது அப்படின்னு பெட்டி பயப்படுறாங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் வாங்கன்ட்டு. அப்போ வந்து ஜிம் வராரு. ஜிம் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ளாஷ் லைட்டில் இருக்கிற பேட்ரி போயிடுச்சு, நான் ஒரு 100 times வேவ் பண்ணியிருக்கேன், யாராவது பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பெட்டி வந்து அதுக்கு சொல்கிறாங்க, மேபி ரொம்ப ஒரு நம்ப முடியாமல் சொல்கிறாங்க, ஓகே மேபி பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். It has stopped raining anyway and let us start moving everything to the attic. Bring the food and water first, then the blankets. I'll do the carrying up the ladder to the roof. My new spring coat, I'm going to save that. She rushes out left, taking a candle with her. Rose, going over to her sister, shaking her gently. Sarah, wake up dear, we are going to sleep in the attic. Oh, where am I? Come on. She helps Sarah to get her feet and quickly wraps a blanket around her. To the attic. Exits left, leading Sarah and taking one of the candles with her. Ought to get father's most valuable books and mother's jewel case and Amy, we will need water and food more than books and jewels. You don't seem to realize. He is interrupted by a cry from outside right. Mr. Peters, hello there, hello in the house. Mr. Marshall, they have come for us. Here we are. She runs to the window, picking up the third candle from the table, running to the window and waving it back and forth. Here we are, in here. Entering on the run from the left, carrying her dress box. Are we rescued? Who's there? Mr. Peters, still outside. Mr. Marshall, are you all right? This is Tom Peters and Miss Marsh, the Red Cross nurse. We are here in a boat. Row around to the back porch, you can get in there. There is a bumping of the boat against wood. Voices. Steady now there, we have got hold of the rail. Tie her up. Jim and Amy exit right towards the voices. More voices greeting, and then Mr. Peters enters the living room with a lighted lantern, followed by Miss Marsh, Amy and Jim. We are rescued. Come Sarah. Why are you children all alone? ஸோ இந்த சீனில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஜிம் வந்து நான் ஃப்ளாஷ் லைட்டை வந்து 100 times காமிச்சிருக்கேன், பார்க்கலாம் யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஜிம் வந்து சொல்கிறாரு, ரெயின் வந்து, அதாவது மழை வந்து நின்றுடுச்சு, ஸோ நம்ம எல்லாத்தையும் அட்டிக்கு மூவ் பண்ணிடலாம். அட்டிக்குன்றது வந்து மேலே இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம், அந்த ஸ்டோர் ரூம்க்கு மூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம ரூஃப் மேலே போயிடலாம், இன்கேஸ் வாட்டர் ரைஸ் ஆச்சுனா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க, அதை நான் மேலே கொண்டு போயிடுறேன், அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பிளாங்கெட்ஸ் கோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பெட்டி வந்து அவங்களோட நியூ கோட், ஸ்ப்ரிங் கோட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகிறாங்க. ஏமி வந்து நான் அப்பாவோட புக்ஸ், அம்மாவோட ஜுவல்ஸ் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம் சொல்கிறாரு, இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஃபுட் அண்ட் வாட்டர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் வந்து வெளியே கேட்குது, யாரோ வந்து கத்துற மாதிரி கேட்குது. அப்போ வந்து சொல்கிறாரு, யார் இருக்கீங்களா? மிஸ்டர் மார்ஷல்னு சொல்லி ஏமியோட அப்பாவோட பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. யாரோ வந்திருக்காங்க நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி விண்டோவில் போய் பார்க்கும்போது தென் அந்த வாய்ஸ் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரெட் கிராஸ்லேருந்து வந்திருக்கோம், டாம் பீட்டர்ஸும் மிஸ் மார்ஷ் ரெட் கிராஸ் நர்ஸ், நான் வந்து டாம் பீட்டர்ஸ் ரெட் கிராஸ்லேருந்து வந்திருக்கோம், நாங்கள் ஒரு போட்டில் வந்திருக்கோம், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஜிம் வந்து அதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் அப்படியே போட்டை ரோ பண்ணி பின் பக்கமாக வாங்க, அங்கே வந்து அந்த வழியாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொன்னோடனே இவங்க பின் பக்கமாக வந்து போட்டை கட்டிட்டு
அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வராங்க, ஹால்குள்ளே வராங்க. அதுக்கு உடனே பெட்டி வந்து சொல்கிறாங்க, வி ஆர் ரெஸ்கியூட் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பீட்டர்ஸ் கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் குழந்தைங்க மட்டும் தனியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏமி சொல்கிறாங்க, எஸ் there is a terrific crash followed by a wail of pain and a scream. Off stage left. Oh Sarah, she has fallen off the step ladder. Come quick, somebody, I've dropped my candle and it's gone out. Mr. Peters, Miss Marsh, who's carrying a small black bag, and Amy rush off stage left. Oh, I hope she has not broken her neck. Get the first aid box. It's in that pile of coats. I'll fix a place for her to lie down. He arranges chairs so Sarah can lie down. Mr. Peters enters left carrying Sarah. Steady now, you're all right. More frightened than hurt, I think. He places Sarah on the chairs. Amy, placing the lantern near Sarah. I'm glad Miss Marsh is here. Miss Marsh is examining Sarah. Sarah is sobbing softly, saying every so often it hurts. Rose kneels beside Sarah's chair, holding her hand. Jim stands in the background with Betty. It's my leg that hurts. Yes, you have hurt it badly, Sarah, but we can fix it up and we will all get into the boat and take you home. You're going to be all right. She motions to Mr. Peters, Jim and Amy to move to one side of the stage. Rose stays with Sarah. She has broken her right leg just below the knee. We can splint it up with pillows and umbrella and lift her safely into the boat. I think we ought to take her to the emergency Red Cross hospital in the armory. Mr. Peters, we can take Rose and Betty along too, but Jim, you and Amy will have to stay until we can get back for you or send some other boat. Miss Marsh returns to surround Sarah's right leg with pillows using an umbrella and cane along outside to keep the leg stiff. That's all right, we'll be perfectly safe up on the roof. So இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீங்கள் குழந்தைங்க மட்டும் தனியாக இருக்கீங்கன்னு மிஸ்டர் பீட்டர்ஸ் கேட்குறாரு. அதுக்கு வந்து ஏமி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் அப்படின்னு சொல்ல வரும்போது ஒரு பயங்கர சத்தம் அழுகையோட ஒரு வாய்ஸ் கேட்குது. அது வந்து யாருன்னா சாரா தான். சாரா வந்து கீழே விழுந்து கால் வந்து உடைச்சிக்கிட்டா, மேலே ஒரு படியிலேருந்து கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிட்டா. ஸோ அவள் கத்துற சத்தம் தான் அது. ஸோ உடனே இவங்க எல்லாரும் ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு சாரா வந்து தூக்கிட்டு வராரு. மிஸ்டர் பீட்டர்ஸ் வந்து தூக்கிட்டு வராரு. உடனே வந்து பீட்டர்ஸ் வந்து சாரா வந்து காம் டவுன் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு வந்து பயம்தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரெட் கிராஸ் நர்ஸ் மிஸ் மார்ஷ் வந்து அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க சாராவை. என்ன ஆச்சு, அவளுக்கு எங்கே அடிபட்டிருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ அவளோட கால் வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஸோ அதனால ஒரு பில்லோவும் ஒரு அம்ப்ரெல்லாவும் வச்சு சேர்த்து கட்டினா அந்த கால் வந்து நேராகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே மிஸ்டர் பீட்டர்ஸ் அதுக்கப்புறம் சாரா இவங்க 2 பேரும் வந்து போட்டில் ஃபஸ்ட்டு போயிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ மிஸ்டர் பீட்டர்ஸ் சொல்கிறாரு, ரோஸும் பெட்டியும் கூட நான் கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா நீ ஏமி, ஜிம் அண்ட் நர்ஸ் இவங்க 3 பேரும் வந்து ஸ்டே பண்ணணும். திருப்பி நான் போட் அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் 3 பேரும் வந்துருங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஜிம் சொல்கிறாரு, ஓகே நோ ப்ராப்ளம், நாங்கள் எங்கள் ரூஃபில் போயிடுவோம், சேஃபாக தான் நாங்கள் அங்கே இருப்போம், நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த do you knowல பாருங்க, the 4th oldest dam in the world was built by King Karikala Chola across the river Kaveri in the 2nd century CE. It is called the Kallanai Dam on the Grand Anaicut or the Grand Anaicut. ஸோ இந்த உலகத்திலேயே வந்து 4th oldest dam கட்டினது யாருன்னா கிங் கரிகால சோழா. நம்மளோட தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு அரசர். 2nd century CEல வந்து இந்த டேமை வந்து அவர் கட்டியிருக்காரு. காவிரி ரிவருக்கு அக்ராஸாக வந்து இந்த டேமை கட்டியிருக்காரு. அதுக்கு பேர் கல்லணை டேம்னு சொல்லுவோம், ஆர் இங்கிலீஷில் தி கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Mr. Peters, we can leave you an extra lantern and a jar of coffee. Need anything else? Only some of your calmness. Will be all right, thanks.
Mr. Peters, don't thank me, thank the Red Cross. He goes over to Sarah and helps lift her into a blanket roll to form a stretcher. Miss Marsh picks up her bag. Jim and Mr. Peters left and carry Sarah toward the right. We can swing her down into the boat very easily. It won't hurt a mite, Sarah. Get your things, Rose and Betty. You're going with us. Rose and Betty grab their coats. Betty takes her dress box. Sarah drowsily, Miss Marsh gave me something to stop the hurt. It's almost gone. Amy at the door dropping a kiss on Sarah's forehead as they carry her out. That's fine, dear. Have a nice boat ride. She waves as the stretcher goes out, followed by Rose and Betty. Try to get word to Mother that we are all right, Betty, and to Jim's family too. I'll try. I hope you will be rescued soon. Bye. Goodbye, Amy. Good luck. Goodbye. There is more thumping, only less loud than before, and voices giving directions. Amy fusses with the lantern, trying to get it lighted. Off stage, Mr. Peters. You'll be all right, Jim? Jim. Yes, don't worry about us. Goodbye. Voices in distance, the sound of oars. Jim enters right, wiping his forehead. Amy gets the lantern lighted and blows out candles. Water is dropping. He pours 2 cups of coffee from Mr. Peters' jar, hands one to Amy, raises his cup as though in a toast. Here's to the coffee, lantern and rescue. I'm glad we have a wide awake, well-equipped disaster committee in this town. Amy, and a Red Cross nurse for emergencies. Thank God for the rescue. Both lift the coffee cups and drinks, still standing. So, lastல இந்த சீன்ல என்ன நடக்குதுன்னா மிஸ்டர் பீட்டர்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா ரோஸ், பெட்டி அண்ட் சாரா இவங்களை கூப்பிட்டுட்டு போட்ல ஃபர்ஸ்ட் கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஏமி அண்ட் ஜிம் அண்ட் நர்ஸ் இவங்க வந்து வீட்லயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லேண்டன்னா ஒரு லைட் இருக்கிற ஒரு இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் லைட். அந்த லேண்டனை கொடுத்துருக்குறாரு. அப்புறம் ஒரு ஜார் ஆஃப் காஃபி கொடுக்குறாரு. வேறு எதாவது வேணுமான்னு கேட்குறாரு. இல்லை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரெட் கிராஸ்க்கு தான் தேங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது சாரா வந்து ஆல்மோஸ்ட் தூங்குற மாதிரி இருக்கா. எனக்கு வந்து மிஸ் மார்ஷ் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, இப்போ வந்து எனக்கு வலி இல்லை, தூக்கம் தான் வருது அப்படின்னு சொல்கிறா. ஸோ சாரா இவங்க எல்லாரையும் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஏமி அண்ட் ஜிம் இவங்க மட்டும் இந்த வீட்டில் இருக்காங்க. ப்ளஸ் அந்த ரெட் கிராஸ் நர்ஸ் இவங்க இருக்காங்க. ஸோ எல்லாரும் போனதுக்கப்புறமா வந்து இவங்க ஜிம்மும் ஏமியும் பேசிக்கிறாங்க. வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு, தண்ணி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. நம்மளை வந்து கூப்பிடறதுக்கு இந்த ரெட் கிராஸ் கமிட்டி வந்து வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அளவுக்கு இங்கே வந்து இந்த டவுனில் வந்து டிசாஸ்டர் கமிட்டி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆமாம், நர்ஸும் இருக்கிறதும் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காஃபியை வந்து குடிக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் திஸ் லெசன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டிசாஸ்டர், அதாவது டிசாஸ்டர்னால் ஒரு பேரழிவு, வெள்ளம், அப்புறமா வந்து நிலநடுக்கம், இதெல்லாம் வரும்போது நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ட்ராமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சின்ன பசங்க தான், எல்லாமே 16-17 இயர்ஸ்க்கு பிலோவில் இருக்கிற குழந்தைங்க தான் இந்த ட்ராமாவில் இருக்காங்க. பட் ஆனாலும் எவ்வளோ அழகாக யோசித்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அவங்களுக்கான ரெஸ்கியூ, அதாவது அவங்கள யார் பாதுகாப்பாங்க அப்படின்ற அந்த பிளானை வந்து கரெக்டாக பண்ணி அவங்கள வந்து வரவழைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து இந்த விஷயத்துலேருந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது பயப்படக்கூடாது, தைரியமாக இருந்து அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி நம்மளை வெளியே கொண்டு வர்றதுன்னு யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த லெசன். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்களும் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெசனுக்கு அப்புறம் கொடுத்துருக்கிற க்ளாசரி வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஏ எக்ஸசைஸ் வந்து ஜஸ்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ இது வந்து நீங்கள் யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். நெக்ஸ்ட் வந்து பி எக்ஸசைஸ் வந்து question and answers, short question and answers. This you can take help of a guide and read through. And then C வந்து பாருங்க, match the following. இதுவும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். லெசன்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து you can do it.
And then D வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3 to 4 sentencesல you have to answer these questions. This also you can take help of a guide and you can read these question and answers. Next வந்து think and answer பாருங்க. You are one of the survivors of an earthquake that has affected your city a lot. Share the trauma you underwent and what helped you to sail through it. Give a talk for 2 minutes. This is just a class exercise. அதாவது நீங்க ஒரு பெரிய நிலநடுக்கம் வருது, அதில் நிறைய பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. பட் அதுலேருந்து தப்பிச்சு ஒருத்தர் வராங்க, அந்த ஒருத்தர் தான் நீங்கள். அப்படி இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தது, அந்த சுச்சுவேஷன் வந்து நீங்கள் எப்படி தப்பிச்சு வந்தீங்க அப்படின்றத பற்றி ஒரு டாக் கொடுக்கணும். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Next வந்து using a dictionary, find out the synonyms and the antonyms of the words given below. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, இந்த வேர்டோட சினனியம் எழுதணும், ஆன்டனியம் எழுதணும். இது வந்து நீங்கள் டிக்ஷனரியை வச்சு நீங்கள் வந்து இந்த வேர்ட்ஸை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இதெல்லாமே இந்த எக்ஸசைஸ் வரைக்கும் யூ டூ இட். நெக்ஸ்ட் வர எக்ஸசைசஸ் யுவர் லிஸ்னிங் டாஸ்க் அண்ட் அதர் ரைட்டிங், மற்ற வொக்கேபுலரி, இது எல்லாமே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் இருக்கிற இந்த A to E எக்ஸசைசஸ் are easy, you can do it. 3 exercises நீங்கள் ஓனாவே பண்ணலாம். மீதி 2 exercises question and answers தான். You have to read from the guide and you have to prepare yourself for your exam. So இந்த மீதி இருக்கிற 3 exercises நீங்கள் on your own try பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு கால் or கமெண்ட் பண்ணுங்க. I will clarify your doubts and thank you for watching this video.